மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்கிற பெயரில் 60 வயதுக்குட்பட்ட மகளிர் அனைவருக்கும் மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அறிவிப்பு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதி பெண்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பெண்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சில திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அது எங்க பார்வையில் எப்படி தெரியுதுன்னா, அது பரவாயில்ல, நல்லா இருக்கு, அந்த மாதிரி தெரியுது. அதுல 2500 ரூபா அந்த முதியோர் உதவித்தொகை தர்றது, இலவச பேருந்து தமிழ்நாடு முழுவதுக்கு அப்படி சொல்றது, அப்புறம் அண்ணன் சீர்திட்டம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. அது எல்லாமே கொஞ்சம் பெண்களிடையே வரவேற்கத்தக்க உள்ளது. ஒரு விஜய் ரசிகையா சொல்றேன், இது கொஞ்சம் மக்களிடையே ரீச் ஆகும். அதுல கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கு. உதவித்தொகையும் அதே மாதிரி சேம் பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஆக்சுவலி அது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஃப்ரீங்கிறதே ஒமிட் பண்ணிட்டா அவங்களை இன்னும் கொஞ்சம் சோம்பேறி ஆக்காம இன்னும் கொஞ்சம் ஸ்கூல்ஸோட எஜுகேஷன் ஸ்டாண்டர்டை கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். உதவித்தொகை இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதியோருக்கு கொடுக்குற உதவித்தொகை இருக்கட்டும். அதை தாண்டி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக மந்த்லி கொடுக்கறதுலாம் தேவையில்லை. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். ஸோ அதே இருந்தால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அவங்களுக்கு ஃப்ரீயாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. மந்த்லி இன்கம் அவங்களுக்கு சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதுவே போதும்னு நினைக்கிறேன். மாதத்தோறும் 2500 ரூபாய் கொடுக்கறது, சிலிண்டரு தொகை, ஒரு தாய் மாமனா இருந்து செய்ய முடியாதெல்லாம் செய்யறேன்னு உறுதியா அறிவிச்சது, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனே. நகை எடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டத்துல இருக்கு. பிள்ளை வாழ காலகட்டத்துக்கு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் போகும் போலக்கனே. நீங்க ஒரு பவுன் நகை எடுத்து போடுறோம்ன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. நீங்க மாசம் 2500 ரூபா தரேன் இருக்காங்க. அந்த 2500 ரூபா தந்தாலும் எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் எங்க குடும்பத்து செலவுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா வரும். அது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தியா இருக்கு.